கல்யாணம் சீரியல பொறுத்தளவு, இங்க சித்ரா தேவி அனாமிகாவ பயங்கரமா ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அனாமிகாவும் சித்ரா தேவியோட சதித்திட்டம் என்ன அப்படின்னு புரியாம, அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்ப ராஜலட்சுமியும், நம்ம சூர்யாவும் மகாவோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா? நம்ம சூர்யா நேரா போய் கோடீஸ்வரி கிட்ட மகா நடந்துக்கிற விஷயத்த பத்தி பேசுறாங்க. எப்படி மகாவ சமாதானப்படுத்துறது அப்படின்னு பேசுறாங்க. உடனே நம்ம கோடீஸ்வரி உடனே மகாவுக்கு ஃபோன் பண்ணி, சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. சூர்யா பக்கத்துல இருக்கிற தெரியாத மாதிரி தான் கோடீஸ்வரி பேசுறாங்க. ஆனா நம்ம மகா எப்படியோ தெரிஞ்சுக்கிறாங்க. வேணும்னே ட்விஸ்ட் பண்ற மாதிரி பேசி, இங்க கோடீஸ்வரியும் கோவப்படுத்துற மாதிரி பேசி, சூர்யா பக்கத்துல இருக்கிறத தெரிய வச்சர்றாங்க நம்ம மகா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம சூர்யாவ வேகமா பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம மகா. இதுக்கப்புறம் இங்க சித்ரா தேவி ஏதோ ஒரு திட்டத்த தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்டயாரையோ ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. கடைசியா நம்ம சூர்யா வீட்டுக்கு வந்து மகாவ எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற பேர்ல, மகாவோட புடவைக்கு அயர்ன் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல ஓட்டைய போட்டு விட்டுர்றாங்க. மகா அத பார்த்துட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க நம்ம சூர்யா கிட்ட. இன்னிய எபிசோட பொறுத்தளவு பெருசா எதுவும் நடக்கலைங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனினாச்சும் ஏதாச்சும் நடக்குமா இல்லையான்னு.